வெல்கம் டு கஜா பிளாக். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சொக்கநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மகா உக்கிர பிரத்யங்கரா தேவி சர்வ சக்தி பீடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். 11 முகங்களுடைய முருகப்பெருமான், மனித முகம் கணபதி, தர்மசாஸ்தா, வாஸ்து பகவான், அம்பாள் மடியில் பள்ளிக்கொண்டீஸ்வரர் சன்னதி, ஸ்ரீ மகா சதாசிவம், 25 முகங்களும் 50 கரங்களுடனும் நமக்கு சிவன் அருள்பாலிக்கிறாருங்க. இன்னும் பல தெய்வங்களும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்தலத்தின் வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலில் பிரத்யங்கரா தேவி வீட்டில் வைத்து சாமிகள் பூஜை செய்த போது அம்பாள் இந்த இடத்தை சொல்லி இந்த இடத்தில் கோவில் கட்ட கனவில் உத்தரவு கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க. 2007ஆம் ஆண்டில் இந்த கோவில் நிறுவப்பட்டதுங்க. இந்த கோவிலின் விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சர்வ அமாவாசையிலும் மாலை நேரத்தில் அம்பாளுக்கு மிளகாய் போட்டு ஹோமம் வளர்க்கப்படுங்க. ஹோமம் வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா, அதை சுற்றி பலாயிரம் பேர் இருந்தாலும் அக்னியில் போடப்படும் மிளகாயில் இருந்து ஒரு சொல் கூட நெடி வராததே இங்கே அம்பாளின் அம்சமாகுங்க. பிரத்யங்கராவின் அம்மாவோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்பட்டுள்ள பில்லி, சூனியம், கண் திருஷ்டி எல்லாத்திடமும் இருந்து நம்மளை காக்கக்கூடிய தெய்வமாகவும், நாம் கேட்டவுடன் வரங்கள் கொடுக்கக்கூடிய தெய்வமாகவும் நாம் பிரத்யங்கரா தேவி அம்மன் காட்சி கொடுக்குறாங்கங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சர்வேஸ்வரருக்கு ராகுகால பூஜையும் மிக விசேஷமாக இருக்குங்க. கல்யாணம் ஆகாமல் இருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனித்தனி மந்திரங்கள் சொல்லி உபதேசம் செய்வார்களாம். விரைவில் திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கையான ஒன்றா சொல்கிறாங்க. அதே போல் குழந்தை இல்லாதவர்களுக்கு செவ்வாழை பழம் வச்சு பரிகாரம் செய்வார்களாம். பக்தர்கள் அவர்களோட பிரச்சனை வேண்டுதல்களை எழுதி அம்பாளின் பாதத்தில் வைத்து பூஜை செய்தால் நம் வேண்டுதல் நடக்கும் என்று பக்தர்களால் நம்பப்படுதுங்க. 1008 விநாயகர் சன்னதி திருப்பணி நடைபெற்று கொண்டுள்ளதுங்க. முதல் 150 விநாயகருக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றதுங்க. இதில் மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விநாயகர் தும்பிக்கையிலும் சிவன் இருப்பதை நாம் பார்க்கலாம். முருகனுக்கு சஷ்டி, பிள்ளையாருக்கு சதுர்த்தி, வாராகிக்கு பஞ்சமி, பகவதிக்கு பௌர்ணமி, பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி போன்ற விசேஷ நாட்களில் விசேஷ பூஜையும் நடைபெறுங்க. பிரத்யங்கரா தேவியோட அருள் இருந்தால் எந்த சிக்கலாக இருந்தாலும் எதிர்கொள்ளலாம். எதிரியே இல்லாமல் செய்வாள் பிரத்யங்கரா தேவி தாய். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ ஐயப்ப சாமி தலைமையில் ஒவ்வொரு அமாவாசையிலும் இங்கே அன்னதானமும் வழங்கப்படுதுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.